சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வாய்ப்பு இருந்தால் அதில் முதலீடு பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லது. இல்லைன்னா என்ன, தேவையில்லாத செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள் இது இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமாராக இருக்குது. பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. ஒருவேளை உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது பார்ட்னர் லாபம் அடைவார். வருமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நார்மலாக தான் வருமானங்கள் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் இந்த வாரம் ரொம்ப கவனம். உங்களுடைய கல்வியில் சின்ன சின்ன தடைகள் இந்த வாரம் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். உடம்பில் 2 பேருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரம். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் முழு கவனம் செலுத்துங்க. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, அரசு தனியார் துறை எதுவாக இருந்தாலும் வேலையில் ரொம்ப நிதானம், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக இருங்க. இல்லைன்னா வேலையில் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சமுதாயத்தில் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். அடிக்கடி இந்த வாரம் தெய்வ தரிசனம் அல்லது எதிர்பாராத ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. பெருசாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். எனி ட்ரேடிங் பண்ணுறதும் உங்களுக்கு லாபகரமாக இருக்காது. ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம், பொருள் முடங்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதிலாக முதலீடு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணுங்கள்.